தரமணி டைடல் பார்க் அருகே 27 கோடியே 50 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட புதிய யூ-டர்ன் மேம்பாலம் மற்றும் நடை மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். OMR மற்றும் ECR சாலைகளுக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் டைடல் பார்க் வழியாக செல்வதால் தினந்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. இதற்கு தீர்வு காணும் நோக்கில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 27 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 510 மீட்டர் நீளம் 8.5 மீட்டர் அகலத்தில் யூ-டர்ன் மேம்பாலம் கட்டப்பட்டது. அதன் அருகிலேயே திருவான்மையூர் ரயில் நிலையம் பகுதியில் 155 மீட்டர் நீளத்தில் நகரும் படிக்கட்டுகளுடன் கூடிய நடை மேம்பாலமும் கட்டப்பட்டது. டைடல் பார்க் சிக்னலில் இருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு யூ-டர்ன் செய்வதற்கு ஒரு பாதையும் தரமணி CSIR சாலை செல்வதற்கு ஒரு பாதையும் கொண்ட வகையில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இதனால் திருவான்மையூரில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் டைடல் பார்க் சந்திப்பில் சிக்னலில் நிற்பதை தவிர்த்து யூ-டர்ன் மேம்பாலத்தை பயன்படுத்தி மத்திய கைலாஷ் செல்லலாம். யூ-டர்ன் மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பீக் ஹவர்ஸ்லாம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகக்கூடியது இது செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகுது. ஆஃபீஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரொம்ப நன்றி சார் தமிழக முதலமைச்சருக்கு. ஆனால் இந்த பாலம் கட்டினது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ரொம்ப டிராஃபிக் இந்த ஏரியா. இப்போ பரவாயில்ல. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன், தென்சென்னை MP தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.